வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ரேவதி ஜெயராமன். திருக்குறள் கதை களஞ்சியம்ன்ற புக்கிலேருந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை பார்த்துட்டு வரோம். 74வது அதிகாரம் நாடு அப்படின்றதுலேருந்து குறள் 732 பெரும் பொருளால் பெட்டக்கது ஆகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு. பொருள்: அளவற்ற பெரும் பொருள் விளைவதும் மற்ற நாட்டினரால் விரும்பத்தக்கதும் கேடு இல்லாமல் மிகுதியாக விளைவதும் சிறந்த நாடாகும். இதுக்குரிய கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தில் அழகான குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அவங்களுக்கு ஒரே பையன்தான். அந்த பையனை ஸ்கூலில் சேர்க்க போகிறாங்க. அப்போ அந்த பையன் ஒரே பிடிவாதம் பிடிக்கிறான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் அந்த ஊரில் இருக்க அந்த கவர்மெண்ட் பள்ளி தான் 100% தேர்ச்சி காட்டிகிட்ருக்கு. அந்த பள்ளியில் போய் சேரணும்னு இந்த தம்பி திலீபன் அவருக்கு ரொம்ப ஆசை. உடனே திலீபன் என்ன பண்ணுறாரு, அப்பாட்ட போய் ஒரே முரண்டு பிடிக்கிறாரு. அப்பா, நான் அந்த பள்ளியில் தான் சேர்ந்து படிப்பேன், இல்லைன்னா நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பாவும் எவ்வளவோ பேசி பார்க்குறாரு. உன்னை கொண்டு போய் நான் நகரத்தில் பெரிய பள்ளியில் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், நீ நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீ என்னடானா போயும் சாதாரண அந்த பள்ளியில் தான் படிப்பேன்னு அடம் பிடிக்கிறியே அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப கவலைப்படுறாரு. என்னவோ சொல்லி பார்க்குறாரு. சரிப்படுத்த முடியலை அவனை. இல்லை, நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான்ப்பா படிப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் அடம் பிடிக்கிறான். அப்பா அந்த பையன் அப்பாட்ட சொல்கிறான், பணம் அதிகம் செலுத்தி படிக்கிற பள்ளி தான் நல்ல பள்ளின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கப்பா, ஆனால் அப்படி இல்லை, 100% தேர்ச்சி அடைகிற பள்ளி தான் உண்மையில் நல்ல பள்ளிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை அவன் சமாதானப்படுத்துகிறான். அவங்க அம்மாவும் திலீபனுக்கு தான் சப்போர்ட்டு. உடனே திலீபனுக்காக அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட போய் பரிந்து பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், அவன் விருப்பம்தான் முக்கியம், உங்கள் எண்ணத்தை போய் அவன் மேலே திணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவும் சரிப்போ, நீ இவ்வளோ சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி திலீபன் விரும்பிய பள்ளியிலேயே அவனை கொண்டு போய் சேர்த்து விட்டாரு. அந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வில் மாநில அளவில் முதல் மாணவனாக விட்டான் திலீபன். அப்பா திலீபனை மகிழ்ந்து கொண்டாடினார். பள்ளியும் அவனை பாராட்டி மகிழ்வித்தது. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளோட கருத்துக்களை, நம்மளோட ஆசைகளை இன்னொருத்தவங்க மேலே திணிக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குது, அவங்க எதை செய்யணும், அவங்க எதை படிக்கணும், அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குன்றதை கவனித்து அதை நம்ம மேம்படுத்த பார்த்தாலே அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க. வாழ்க வளமுடன்.